சாந்தம்மாக்கு 2 பையனுங்க. பெரிய பையன் ஏழை வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சின்ன பையன் பணக்கார வீட்டு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணான். சாந்தம்மா அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. மருமகளை பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. பெரிய மருமக மானசா ஏழை வீட்டு பொண்ணுன்றதுனால எல்லாரோடையும் அன்பா அக்கறையா பழகுவா. சின்ன மருமக கவிதா ரிச்சுன்றதுனால கொஞ்சம் திமிராதான் நடந்துப்பா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட சரியா கூட பேச மாட்டா. ஒரு நாளைக்கு சாந்தம்மா வீட்டு வாசல்ல நின்று யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பக்கத்து வீட்டு சாரதா அம்மா அவங்க கிட்ட வந்து, என்ன சாந்தம்மா ரொம்ப அமைதியா இருக்கியே? அமைதியா இருந்து தானேங்க ஆகணும். உனக்கு என்ன சாந்தம்மா, எல்லாம் கரெக்டாக தானே நடந்துக்கிட்டு இருக்கு. 2 தங்கமான மகனுங்க, 2 அழகான மருமகளுங்க. அதான் அவங்க வந்துட்டாங்களே, எல்லாம் கடவுள் அனுகிரகம் தாங்க. ஆமாம், மருமகளுங்களாம் பரவாயில்லையா? பெரிய மருமக மானசா எல்லா வேலையும் செய்வா. தங்கமான பொண்ணு. சின்ன மருமக மட்டும்தான் வேலை செய்ய மாட்டா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது சின்ன மருமக கவிதா அங்கே வந்து, அதே நேற்று சின்ன மருமக வேலை செய்யலன்னு டக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நான் வேலைக்கே ஆக மாட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் ஏதோ தப்பான அர்த்தத்தில் சொல்ல வரலம்மா. நீ என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்ட? அத்தை, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். நான் இவ்வளோ பெரிய பணக்கார இடத்துலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் என்னடானா என்னை இப்படி அவமானப்படுத்தி இருக்கீங்க அப்படி கொஞ்சம் சத்தமாக சின்ன மருமக சொன்னோம். பக்கத்தில் இருந்த சாரதாம்மா, ஐயோ இது எல்லாமே என்னால் தான் வந்தது. நான் இங்கே இருந்தால் நல்லதே கிடையாது. முதல்ல இங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சாரதாம்மா சொல்லிட்டு அங்கேருந்து கிடுகிடுகிடுன்னு கிளம்பி போனாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சின்ன பையன் சம்பத், அம்மா கவிதா, என்ன இது வெளியே இருந்து பேசிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சத்தமா சொன்னாரு. அப்போ சாரதாம்மா, சம்பத் அது அது வந்து அம்மா, நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, முதல்ல உள்ள போங்க அப்படி சொல்லிட்டு சாந்தம்மா அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க. கவிதா மட்டும் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருந்தா. என்னங்க, இந்த வீட்ல என்ன எல்லாரும் சின்ன பார்வையா பாக்குறாங்க. ஓவரா ஆக்டிங் எல்லாம் பண்ணாத. கல்யாணத்துக்கு முன்னாடியே என் வீட பத்தி தெளிவா உங்ககிட்ட சொன்னேன். எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறதா இருந்தா நடந்துக்கும். என்னங்க, அத்தை என்ன சொன்னாங்கன்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? இங்க பாரு கவிதா, நீ பணக்கார வீட்டு பொண்ணுதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக பணக்கார வீட்டுல இருந்து வந்தன்றதுக்காக இங்க இருக்கிறவங்க கிட்ட நீ பாகுபாடு படுத்து நடந்துக்காத. எல்லா வேலையும் பழகிக்கோ. எல்லாரோடையும் சகஜமா பழகு. எல்லாரையும் அக்கறையா பாத்துக்கோ அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு சம்பத் அங்கிருந்து போயிட்டாரு. இந்த மனுஷன் நம்மள எப்பதான் புரிஞ்சுக்க போறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு கவிதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு பெரிய மருமக மானசா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த சமயம் மாமியார் சாந்தம்மா அங்க வந்தாங்க. அம்மாடி மானசா, அந்த காய்கறியே இங்க கொடு, நான் எல்லாத்தையும் கட் பண்றேன். நான் பண்றத நீங்க போய் அங்க உட்காருங்க, உங்களுக்கு ஒரு நல்லது சொல்றேன் அப்படின்னு மானசா சொன்னதுக்கு அப்புறமா சாந்தம்மா போய் சோஃபால உட்காந்துக்கிட்டாங்க. மானசா ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து சாந்தம்மாக்கு ஊட்டி விட்டா. அதை சாப்பிட்ட சாந்தம்மா, அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த நல்ல செய்தி என்னன்னு சொல்லுமா. அது அத்தை, நான் கர்ப்பமா இருக்கேன். நீங்க பாட்டி ஆக போறீங்க. காலையிலேருந்து வாமிட்டா வருது. இதுதான் நல்ல செய்தி. கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கு அப்படின்னுட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ரூம்ல இருந்து வெளியே வந்த சின்ன பையன் சாந்தம்மாக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டு இப்படி சொன்னா. அம்மா, நீங்க பாட்டி ஆக போறீங்க. உங்க சின்ன மருமக கர்ப்பமா இருக்காமா. அடடா, என்னடா நல்ல நல்ல செய்தியா சொல்றீங்க. உங்க அண்ணியும் கர்ப்பமா இருக்கா. நீ சித்தப்பா ஆக போறடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? இல்ல தம்பி, உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்ததும் நான் சொல்லிடுவேன். சீக்கிரமா சொல்லிடுங்க அண்ணி. அண்ணன் அப்பதான் வீட்டுக்கு வருவாரு. எனக்கும் சந்தோஷமா இருக்கு 2 நியூஸையும் கேட்டது. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சின்ன மருமக கவிதா மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அங்கிருந்து நடந்து உள்ள போயிட்டா. என்ன விடா, அந்த மானசா கர்ப்பமா இருக்கான்ற விஷயம்தான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவும் எங்க மாமியாருக்கு அவளோட கர்ப்பம் தான் பெருசா தெரியுது. ச்சே அப்படின்னுட்டு கடுப்பா ஆனா கவிதா. அப்படியே சில நாட்கள் போச்சு. அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு 2-3 வாரம் கழிச்சு கவிதா வீட்டுக்கு வந்தா. பீரோல இருக்கிற நகை எல்லாமே இல்ல. என்ன இது, பீரோல இருக்க நகைய காணோம் அப்படின்னுட்டு கவிதா வெளியே வந்து பார்த்தா. அப்பதான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த மாமியாரும் மருமகளும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவ நகை எல்லாத்தையும் மானசா போட்டிருந்ததை பார்த்த கவிதாக்கு கோவம் வந்தது. அப்பாவ, யாரை கேட்டு ஏன் நகையெல்லாம் நீ போட்ட? என்னை கேட்டு எடுக்கணும் தெரியாது? ஐயோ இல்ல கவிதா, நான் சொல்றத ஒரு தடவை கேள அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சம்பத் அங்க வந்தாரு. அவரு,
கவிதா, கொஞ்சம் பார்த்து பேசு. தெரியாம எதையும் பேசாத. அந்த நகையெல்லாம் அன்னைக்கு நான் தான் கொடுத்தேன். அது தெரியாம நீ பாட்டுக்கு அவங்கள கத்திக்கிட்டு இருக்க. என்ன இதெல்லாம் கவிதா? சொல்லுங்க எல்லாரும், என்னையே சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு கோவமா ரூம்குள்ள போனா கவிதா. மானசா இப்படி வருத்தப்படுறத பார்த்த சம்பத், சாரி அண்ணி, அவ சார்பா நான் சாரி கேக்குறேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வருத்தத்தோட போனா சம்பத். மானசா, அதை எடுத்துட்டு போய் அங்க வேமா. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க சாந்தம்மா. மானசா அவ போட்டிருந்த எல்லா நகையும் கட்டி கவிதா ரூமுக்கு போய் அவகிட்ட கொடுத்தா. கவிதா, எதையும் தப்பா எடுத்துக்காத. சம்பத்தும் அத்தையும் தான் இந்த நகையை என்னை போட சொன்னாங்க, அதனால தான் போட்டேன், இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா மானசா. கொஞ்ச நாட்கள் மாதங்கள் போச்சு. 2 பேருக்கும் சீமந்தம் பண்ணோன்னு முடிவெடுத்தாங்க. அப்பதான் பெரிய பையனும் சின்ன பையனும் வந்தாங்க அவங்க கிட்ட. டேய் மகன்களா, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிடணும். நம்ம வீட்டு சீமந்தம் கிராண்டா நடக்கணும்டா. சாந்தம்மாவோட 2 மகன்களும் சீமந்தத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தயாரா இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி கவிதா, என்கிட்ட இருக்க எல்லா நகையும் அழகா நான் போட்டுக்கிட்டு எல்லாரோட பார்வையும் ஏன் மேல இருக்க மாதிரி நான் பண்ண போறேன். அவகிட்ட நகை இல்ல, அவ நல்லாவே தெரிய மாட்டா அப்படின்னு நினைச்சா கவிதா. அதுக்கப்புறமா சீமந்த நாள் அன்னைக்கு ரொம்ப சாதாரணமா ரெடி ஆகி, பெரிய மருமகன்றதுனால முதல்ல சீமந்த சேர்ல போய் உட்காந்தா மானசா. அவளை எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றதுனால எல்லாரும் வந்து அவளுக்கு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கவிதா போய் சீமந்த சேர்ல உட்காரவும் அவளை அந்த அளவுக்கு யாருக்கும் பிடிக்காது. அதனால ஒருத்தர் கூட வந்து அக்ஷதை போடல. மானசா மட்டும் அவ மேல பரிதாபப்பட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதை போட்டு நலங்கு வச்சா. இதனால ரொம்பவும் கடுப்பானா கவிதா. ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்தா. அப்ப சம்பத் அங்க வந்தாரு. என்ன கவிதா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? பணம் எல்லாமே கிடையாது. பணம் இருந்தா, திமிரு இருந்தா யாரும் இருக்க மாட்டாங்க. மனுஷங்களுக்கு நம்ம எப்படி அன்பா இருக்கோம், அக்கறையா இருக்கோம், நீ எப்படி நடந்துக்கிறோன்றதுதான் முக்கியம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. மனுஷங்க இல்லாம நீ இருந்துருவியா என்ன? பணத்தை வச்சு மட்டும் உன்னால உயிர் வாழ முடியாது அப்படின்னு சம்பத் கவிதாக்கு புத்தி வர மாதிரி எடுத்து சொன்னாரு. கவிதாவும் இனிமேல் நம்ம இப்படி இருக்க கூடாது, எல்லார் மேலயும் அன்பாவோ அக்கறையாவோ இருக்கணும்னு மனசு மாறினா. மாமியார் மருமகளின் ஸ்பைசி ஆலு டிக்கி. சூர்யா நகர் கிட்ட ஆனந்தம் அவர் பையன் ஆகாஷும் சேர்ந்து ஒரு பஞ்சர் கடையை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. 24 மணி நேரமும் ஓப்பன்னுட்டு சொல்லிட்டு எப்பயும் திறந்து வச்சிருப்பாங்க. ஒரு ராத்திரி ஆனந்தம் அங்க படுத்து தூங்கினா, அடுத்த ராத்திரி ஆகாஷ் அங்க படுத்து தூங்குவாரு. இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த பையன் அப்பா கஷ்டப்பட்டு நிறைய வருமானத்தை உண்டாக்கி அந்த வருமானத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் கிட்ட கொடுப்பாங்க. இப்படி ஆகாஷோட மனைவி அப்புறம் ஆனந்தமோட மனைவி அம்மா மருமக 2 பேரும் சேர்ந்து பிடிச்சதெல்லாம் சமைச்சு அவங்களோட கணவருக்கு பரிமாறுவாங்க. இப்படி அவங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தது. அத்தை, இன்னைக்கு நான் ஸ்பைசி ஆலு டிக்கா பண்ணலான்னு இருக்கேன். செய்ய மருமகளே, உனக்கு என்ன பிடிக்குதோ அது செய். எனக்கு கூட கொஞ்ச நாளா ஸ்பைசியா ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. தினமும் ரசம் சாம்பார்னு சாப்பிட்டு போர் அடிக்குது. நீ சொல்றியே அந்த ஸ்பைசி ஆலு டிக்கா, அதை பண்ணி கொடு. அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீயும் விதவிதமா சமைக்கணும்னு நினைக்கிற. ஆமா அத்தை, நான் மார்க்கெட்டுக்கு போய் இதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். நீங்க மத்ததெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. மருமகளே, எனக்கு 2 கை, உனக்கு 2 கை. நீ உன் வேலையை பாரு, நானும் உனக்கு ஒத்தாசையா இருக்கேன். கேஸ் ஸ்டவ்லயே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஆஹா அத்தை, இப்போ உங்களால வேலை செய்ய முடியாதுன்னு நாசுக்கா சொல்றீங்களா? சரி சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே எல்லா வேலையும் செய்யறேன். அத மாமாக்கு லஞ்ச் பாக்ஸ்ல நான் கட்டி கொடுக்குறேன். நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அத்தை. மருமகனா உன்ன மாதிரிதான் மீனா இருக்கணும் அப்படின்னு ராதாம்மா சொன்னதோ, மீனா பைய எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா. தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு 15 நிமிஷத்துல மறுபடியும் வீட்டுக்கு வந்தா. ராதாம்மா மீனாவை பார்த்துட்டு, பாத்தியா மீனா, நீ போய் எவ்வளோ சீக்கிரமா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்ட. எனக்கு இதெல்லாம் வருமா? அத்தை, நம்ம நினைச்சா எல்லாமே முடியும். நான் போனேன், வாங்கினேன், வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேன். நீங்க போயிருந்தீங்கன்னா வழியில போறவங்க வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா விசாரிப்பீங்க. அவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்ற கதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதனால நீங்க வீட்டுக்கு வரது லேட் ஆகும். நம்ம நினைக்கிறது தானே வாழ்க்கை. நம்ம சட்டுப்புட்டுன்னு போனோமா வாங்கினோமா வந்துகிட்டே இருக்கணும். எதுக்கு கதையெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்கணும்ல. லஞ்ச் டைம் வந்துச்சுல, நீ நினைக்கிற அந்த ஸ்பைசி ஆலு டிக்கிய போய் பண்ணு. நானும் நல்லா சாப்பிடுறேன். அதுக்கப்புறமா பையனுக்கும் அப்புறம் அவங்க அப்பாக்கும் கொண்டு போய் கொடு. 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறதா. அப்படி மீனா கிச்சனுக்குள்ள போய் ஸ்பைசி ஆலு டிக்கி பண்ண ஆரம்பிச்சா.
பஞ்சர் ஷாப்ல வேலை இல்லாததுனால ஆனந்தமும் ஆகாஷும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பையன் ஆகாஷ் அவங்க அப்பா ஆனந்தம் கிட்ட, அப்பா, நான் சொல்லணும்னு சொன்னேனே அந்த விஷயம், அத மீனா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிட்டீங்களா? இல்லப்பா, நான் இன்னும் சொல்லல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் யார்கிட்டயும் சொல்றது இல்லப்பா. அத உங்க அம்மா கிட்ட நான் பகிர்ந்துக்கவே மாட்டேன். எந்த கஷ்டமா இருந்தாலும் நானே பாத்துக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். பண கஷ்டம்னாலும் சரி, எதுனாலும் சரி. அதே மாதிரி உங்க அம்மாவும் எல்லாத்தையும் அவளே பாத்துப்பா. அப்பா, ஆனா அப்ப நிலைமை வேற, இப்ப நிலைமை வேற இல்லப்பா. நீ சொல்றதும் உண்மைதான். இப்ப நம்ம நிலைமை சரியில்லைதான். ஆனா உங்க அம்மா கிட்ட போய், ராதா, நீயும் மீனாவும் ஏதாவது வேலைக்கு போங்க, நாளைக்கு பேர பசங்க பிறந்தாங்கன்னா இந்த காசு பத்தாது, நமக்கு நிறைய பணம் தேவைப்படும்னு நான் எப்படிப்பா உங்க அம்மா கிட்ட போய் சொல்ல முடியும்? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி சொன்னா எப்படிப்பா? ஆகாஷ், நீயே மெல்லமா மீனாக்கு எடுத்து சொல்லு. கண்டிப்பா மருமக புரிஞ்சுப்பா. என்னவோப்பா நீங்க சொல்றீங்க, எப்படி மனைவி கிட்ட போய் சொல்ல முடியும்? என்னால உனக்கு சரியான சாப்பாடு போடுற அளவுக்கு கூட வருமானம் வர மாட்டேங்குதுன்னுட்டு எப்படிப்பா இதெல்லாம் சொல்றது? அவ எப்படி ஏத்துப்பா? எனக்கு என்னவோ மீனா அந்த மாதிரி டைப்லாம் தோணலப்பா. அவ எல்லாத்தையும் நல்லபடியா புரிஞ்சு கேட்டுப்பா. அதான் சொல்றேன்லப்பா, மீனா ஏதாவது சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாதுன்னுட்டு. என்னால முடியாதுப்பா, என்ன விட்டுடுங்கப்பா. அதனாலதான்ப்பா கடவுள் நமக்கு ஏதோ இந்த பஞ்சர் ஷாப்பை வைக்கிற அளவுக்காவது தெம்பு கொடுத்திருக்காரு. இதுல கஷ்டப்பட்டு உழைச்சுதான் நான் உன்னை இந்த அளவுக்கு உருவாக்குனேன். ஆனா இப்ப போதிய வருமானம் இல்ல. அடுத்தடுத்து குடும்பம் வளரும் போது நமக்கும் பணம் காசுன்னு தேவைப்படுதுல. எதுக்கும் பயப்படாத, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அப்படி 2 பேரும் பஞ்சர் ஷாப்ல உட்காரும்போது ஒரு ஆளு பஞ்சர் போடுறதுக்கு அவங்க கடைக்கு வந்தான். அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆகாஷும் ஆனந்தமும். மீனா அந்த ஸ்பைசி ஆலு டிக்கிய பண்ணி லஞ்ச் பாக்ஸ்ல கட்டி வச்சா. அத்தை, அத்தை அப்படின்னு அவங்க மாமியாரை கூப்பிட்டா மீனா. ராதம்மாவை கூப்பிட்ட உடனே அந்த ஸ்பைசி ஆலு டிக்கியோட வாசனத்துக்கு கிடுகிடுகிடுன்னு அங்கே வந்தாங்க. அதோட வாசனை அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஆஹாஹா, வாசனை கம கமன்னு தூக்குதே மருமகளே. அத்தை, இப்போ சாப்பிட்றீங்களா இல்லை அப்புறம் சாப்பிட்றீங்களா அத்தை? அப்புறம்லாம் எதுக்குமா, நான் இப்பவே சாப்பிட்றேன். நீ போடு, நான் இப்பவே சாப்பிட்றேன். அத்தை, நான் போய் மாமாக்கும் அவருக்கும் இந்த ஆலு டிக்கிய கொடுத்துட்டு வந்துடுறேன். பாவம், அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அவங்களோட உட்காந்து இப்ப சாப்பிடல. அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா பொறுமையா உட்காந்து சாப்பிடுறத. அவங்களும் ஏதோ சோகமா இருக்காங்க தெரியுது, ஆனா என்னன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆமா மருமகளே, என்னன்னே தெரியல, என் பையனும் அவரும் சோகமா இருக்காங்க. எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீதான் எப்படியாவது என் பையன் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அத்தை, நம்ம கிட்ட சொல்லாம இருக்காங்கன்னா ஒருவேளை அவங்கள நம்ம புரிஞ்சுக்கலன்னுட்டு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டதுனால தானே அவங்க கொண்டு வரதுல நம்ம ஏதாவது பண்ண முடியுது. அத ஒருவேளை பஞ்சர் ஷாப்க்கு போகும்போது அவங்க கிட்ட இத பத்தி கேக்குறேன் அத்தை. சரி, நீ போய் அவங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு வந்துரு. சரிதா. அப்புறம் மருமகளே, நம்ம பேசினத பத்தி அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேளு. நான் கேக்குறேன் அத்தை. அத்தை, எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்க சாப்பிட்டுடுங்க. ஒருவேளை ஷாப்ல அவர் தனியா இருந்தாருன்னா விஷயத்த பேசணும்ல, எனக்கு வர லேட் ஆயிடும். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வந்துரு அப்படின்னு மாமியார் சொன்ன உடனே மீனா லஞ்ச் பாக்ஸை கட்டிக்கிட்டு அவங்க பஞ்சர் கடைக்கு போயிட்டா. வீட்டில் உட்காந்து ஆலு டிக்கியை ருசிச்சு சாப்பிட்டாங்க ராதா அம்மா. அங்கே பஞ்சர் ஷாப்க்கு போனா மீனா. பஞ்சர் ஷாப்ல அவளோட கணவர் ஆகாஷ் மட்டும்தான் இருந்தாரு. என்னங்க, லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன், மாமா எங்கங்க? மீனா, அந்த லஞ்ச அங்க வச்சுட்டு போ. அப்பா ரோட்ல ஏதோ கார் பஞ்சர்னு பார்க்க போயிருக்காரு. 15 நிமிஷத்துல வந்துருவாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்ன மீனா, சொல்லு, என்ன வேணும்? என்னங்க, நானும் உங்களை கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் மாமாவும் ஏதோ சோகமா இருக்க மாதிரி தெரியுது. எங்ககிட்ட ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்களேங்க. என்னங்க பிரச்சனை? சொன்னா தானங்க தெரியும். மாமா தான் இப்போ கடையில இல்லையே, நீங்களாவது சொல்லுங்கங்க என்ன பிரச்சனைன்னு. அது வீட நல்லா பாத்துக்கிட்டா தானே நல்லா இருக்கும். அது ஆ என்னங்க வளர்றீங்க, சம்பந்தமே இல்லையே. வீட்ல நீயும் உன்னோட மாமியாரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கதை தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, ஆனா அப்படி உட்காந்து பண்றது எங்களுக்கே இப்பெல்லாம் பிடிக்கல. அதனால நானும் அத்தையும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம்.
என்ன முடிவது? காலையில எல்லாம் நீங்க பஞ்சர் போட்டா ராத்திரி எல்லாம் நான் பஞ்சர் போடணுமா? என்னங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மொக்கையா ஜோக் அடிக்காதீங்க. ஐயோ சாரி மீனா, அப்பனா சொல்லு. என்னங்க நீங்க சொல்றதுதான் நாங்களும் சொல்ல வரோம். இருக்கும் போதே நல்லா உழைக்கணும்னு. அதை கேட்டோன்னா ஆகாஷோட முகமே பிரகாசமா ஒளிச்சுது. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஏதாவது வேலைக்கு போலான்னு முடிவெடுத்திருக்கீங்களா என்ன? என்னங்க நாங்க வேலைக்கு போலாம்லாம் முடிவெடுக்கல, ஸ்பைசி ஆலு டிக்கி பண்ணி விற்கலான்னு முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு மீனா சொன்னோன்னு ஆகாஷ்க்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க மீனா. நாங்க கூட இத பத்தி தான் உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தோம். ஏதாவது வேலைக்கு போனா நல்ல வருமானமும் வரும்ல. நீங்க அந்த பிசினஸ தாராளமா பண்ணுங்க. நானும் அப்பாவும் உங்களுக்கு அப்பப்போ உதவியா இருக்கோம். நல்ல வருமானம் வந்தா நம்ம குடும்பத்தை நம்ம தானே நல்லபடியா பாத்துக்க முடியும். நல்லா பண்ணுங்க, நல்லா வருவீங்கன்னு நம்புறேன். என்னதோ நீங்களும் மாமாவும் கூட இதே தான் எங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்களா என்ன? ஆமா மீனா, நீங்க ஏதாவது வருமானத்தை பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லலான்னு வந்தோம். ஆனா சொல்லல. ஏங்க சொல்லாமே விட்டுட்டீங்க? நாங்க உங்களை புரிஞ்சிருப்போல. நீங்க எப்படி அங்க புரிஞ்சுக்க மாட்டோம்னு நினைச்சீங்க? சொல்லிருக்கலாமே. ரொம்ப நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நல்லபடியா இந்த பிசினஸ் ஆரம்பிங்க. நல்லா ஓஹோன்னு வருவீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நான் செஞ்சிருக்க இந்த ஸ்பைசி ஆலு டிக்கிய சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு அப்படியா? அப்பா வந்ததும் நானும் அப்பாவும் சேர்ந்து சாப்பிடுறோம். கண்டிப்பா நீ சூப்பரா தான் பண்ணிருப்ப மீனா. உன் திறமை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, அதுக்குள்ள கடையை எங்க போட போறீங்கன்னு முடிவெடுங்க. நிறைய ஆளுங்க வர இடமா பார்த்து உங்க கடையை ஆரம்பிக்கிறீங்க. சரி, இப்ப கிளம்பு. சரிங்க. நீங்க மாமா கிட்டயே இத பத்தி சொல்லிடுங்க. நான் இப்ப கிளம்புறேன். சரி மீனா, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்படி சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா. ஆகாஷ் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா வந்தோன்னே ஆகாஷும் அப்பாவும் சேர்ந்து மீனா பண்ண ஸ்பைசி ஆலு டிக்கியை சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பைசி ஆலு டிக்கி ரொம்பவும் பிடிச்சிருந்தது. மீனாவை பாராட்டினாங்க. 2 நாட்கள் கழிச்சு மாமியாரும் மருமகளும் நிறைய கூட்டம் வர இடமா ஒரு பார்க்கா பார்த்து அவங்க ஸ்பைசி ஆலு டிக்கி கடையை ஆரம்பிச்சாங்க. அதோட வாசனையே சூப்பரா இருந்தது. அதை பார்த்துட்டு நிறைய ஜனங்க அங்க வர ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் வியாபாரமும் பெருகுச்சு. நல்ல லாபத்தை பார்த்தாங்க. குடும்பமா சந்தோஷமா இருந்தாங்க.